அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டின் மார்ச் மாதம் 14ஆம் தேதி முதல் சந்திர கிரகணமானது நடைபெறுகிறது. சந்திர கிரகணம் நடைபெறும் போது ஜென்ம ராசியில் ராகுவுடன் சுக்கிரன், ராசியின் உச்ச அதிபதியான புதன் இணைந்திருக்கும் போது அவர்களின் பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்கும் போது கேதுவுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க சந்திரன். எனவே மற்ற சந்திர கிரகணங்களை காட்டிலும் இந்த சந்திர கிரகணம் பிளட் சந்திர கிரகணம் என்று சொல்லக்கூடிய இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. இந்த சந்திர கிரகண வேலையை உறுதியாக அதிக கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும். பொதுவாகவே சந்திர கிரகணம் என்பது சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையில் பூமி வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வருடம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி முதல் சந்திர கிரகணம் நடைபெறுகிறது. இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இரண்டாவது சந்திர கிரகணம் 1 மணி நேரம் 22 நிமிடங்கள் நீடிக்கின்றன. அந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியும். ஆனால் முதல் சந்திர கிரகணத்தை அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பியா சில பகுதிகளிலும் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளிலும் இவற்றை தெளிவாக பார்க்க முடியும். இந்த சந்திர கிரகணத்தின் போது கூடுதல் கவனத்துடன் உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் செயல்பட வேண்டும். ஏனென்றால் ஜென்மத்தில் சந்திரன் வீற்றிருக்கிறார், சப்தமத்தில் ராகு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகநிலைகள் வீற்றிருக்கின்றன. மிக வலுவாக யோகஸ்தானத்தில் சூரியனும் ஆட்சி பலம் பெற்றும் சனி அமர்ந்திருக்கிறாருங்க. மிக சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதைவிட 9ல் குரு இருக்கிறார், செவ்வாய் கர்மத்தை வலு சேர்க்கிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்துல கொஞ்சம் சூதானமாக நடந்து கொள்ள வேண்டும். எதை செய்வதற்கு முன் குறித்த விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். குறிப்பாக சுப காரியங்களை ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. சுப முடிவுகள் எடுக்காமல் இறைவனுடைய நாமத்தை உச்சரிக்கும் போது பல சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரும். இந்த வேளையில் உணவு சமைப்பது, உணவு அருந்துவது போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, இறைவனை தொட்டு வழிபாடு செய்வது போன்றவற்றை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது. அதே போன்று மிக கூர்மையான பொருட்களாக இருக்கக்கூடிய கத்தி, ஊசி போன்ற பொருட்களை பயன்படுத்தாமல் இருப்பதும் நல்லதாக பார்க்கப்படுகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு. மேலும் சந்திர கிரகணத்தின் போது பெண்கள் குறிப்பாக வெளியே வரக்கூடாது. அதிலும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியே வருவதை தவிர்ப்பது நல்லது என்பதை திட்டவட்டமாக இந்த சந்திர கிரகணம் உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது முன்கோபத்தை குறைத்து பொறுமையை அதிகமாக கன்னிராசிக்காரர்கள் கடைபிடிக்க வேண்டும். இந்த தருணத்தில் இயன்றவரை நேர்மறையான சிந்தனையுடன் இறைவனின் மீது நம்பிக்கையை அதிகமாக கொள்வது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திர கிரகணம் முடிந்ததற்கு பிறகு கன்னிராசிக்காரர்கள் உறுதியாகவே வெள்ளை நிறம் பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். அப்படி தானமாக கொடுப்பதால் அபசு பலன்கள் உறுதியாகவே குறைந்து நன்மை நிறைந்த பலன்களும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கும்.